லிட்டர் ஓப்பனா சொல்லிட்டாரு எல்லாத்தையும். சொல்லிட்டாரு எல்லாத்தையும். நான் வாங்கி வந்து ரேட் இவ்வளோ, வண்டி வாடகை இவ்வளோ, பராமரிப்பு பசங்களுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம், எனக்கு ஒரு 500 ரூபாய். வேலை செய்யற பசங்களுக்கு இல்லைங்களா? அவ்வளோதான் சார். வேற எதுவுமே எனக்கு லாபம் தேவையில்லை. என்னை நம்பி வர விவசாயம் நல்லா இருந்தால் போதும். சரிங்க, இங்க இருக்கிற மாடுகள் நீங்க பார்த்துட்டு இந்த HF மாடு வாங்கியிருக்கீங்க, மற்ற மாடுகள் எல்லாம் எப்படி இருக்குங்க? அந்த மற்ற மாடுகள் பற்றிய உங்களுடைய ஒரு கருத்துக்கள் என்ன சார்? இதுல எல்லாமே நல்லா இருக்கும் சார். ரெட்டில் இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு. சரிங்க, இங்க நீங்க ஏற்கனவே இந்த பண்ணையில மாடு வாங்கினவரை கூட்டிட்டு வந்தீங்க, அவர்கிட்ட வந்து நீங்க கேட்டுட்டு தான் இங்க மாடு வாங்கலாமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தீங்க. வாங்கினவர் இது இருக்காரு சார். அவரு தான் ஏற்கனவே வாங்கினாரு. அவரு சொன்னதுக்கு நாங்க வந்தோம் சார். அவருக்கு சொன்னாரு, அவரு எனக்கு சொன்னாரு சார். சரிங்க, மாடு வந்து சரியா இருக்கு, நல்லா இருக்கு சார். 67,900 ரூபாய் கொடுத்துருக்காரு. வியாபாரம்னே சொல்லல சார், வியாபாரின்னு சொல்ல முடியாது சார், விவசாயம் மாதிரியே கொடுக்குறாரு. விவசாய ஆர்வலர்கள் நேருக்கு எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். உங்க பேருங்கண்ணே? சுப்ராயன். சரிங்க, நீங்க வந்த உடனே காலையிலிருந்து இந்த பண்ணையின் உரிமையாளர்கிட்ட வந்து நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, மாடுகள் வந்து எப்படி பராமரிக்கணும் என்ன இதுன்னு சொல்லிட்டு சதங்கள் கேட்டிருந்தீங்க. சரிங்க, அதை நம்ம ஒரு தனிப்பதிவா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம் நம்முடைய விவசாயிகள் யூடியூப் சேனல்ல. ஸோ இப்போ நீங்க வந்து மாடு பிடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா சார். முதல்ல உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாருங்க? வந்த உடனே இந்த பண்ணையின் உரிமையாளர் மிஸ்டர் சதீஷ் பாண்டியன் அண்ணன் வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாரு? உங்களை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாருங்களா? மரியாதை கொடுத்தாருங்களா? கண்டிப்பா நல்லா கொடுத்தாரு சார். அதே மாதிரி வந்த உடனே எப்படி பராமரிக்கணும் அந்த மாதிரி முதல்ல அந்த தகவல் தான் சொன்னார். அதுக்கப்புறம் எந்த ஏரியான்னு கேட்டார். டெம்பரரி தான், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாடு ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, அவர் சொன்ன விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வாங்கியிருக்கு சார். சரிங்க, இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற மாடுகள் பற்றி பார்த்தாலும் எத்தனை பல்லுங்க? பல்லு சார் இப்போ 8வது பல்லு போடுது சார். 8வது பல்லு இப்போ போடுது. செக் பண்ணிட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? சரிங்க, இது கண்ணு போட்டால் எத்தனை தீத்து வருங்க? இது 2வது ஈத்து தான் சார். கண்ணு போட்டால் 2ஆம் ஈத்து. எவ்வளோ பால் கறக்குங்க? அவரு ஒரு நாளைக்கு 13 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க உங்களுடைய கணிப்பு எவ்வளவு கறக்கும்? இது சார் என் கணக்கு ஒரு 15 கூட கறக்க வச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். உங்களுடைய கணிப்பு ஒரு 15 கூட கறக்கலாம். அவங்க 13 சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாடு 15 கறக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். சரிங்க சரிங்க, சுழியெல்லாம் பார்த்து வாங்குவீங்களா? எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு சார். எல்லாமே சுத்தம் தான்? ஆமாம், சுத்தமாக இருக்கு சார். சரிங்க, இந்த பண்ணையில் விற்பனைக்காக வச்சிருந்த மாடு, இந்த விற்பனைக்காக வச்சிருந்த மாட்டில் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், எல்லா மாடுமே சுழி சுத்தமாக இருக்குங்களா? எல்லாமே நல்லா இருக்கு சார். விற்பனைக்காக வச்சிருந்த மாடு எல்லாமே சுழி சுத்தமாக இருக்கு? சுத்தமாக இருக்கு. மற்ற மாடுகள்லாம் நிறைய மாடுகள் இருக்கு. செவலை பேட்ச், குறிப்பாக செவலை கலர் பேட்ச் வந்து நிறையவே இருக்கு இங்க. அந்த மாடுகள்லாம் வாங்காம இந்த மாடுகள் நீங்க HF கிராஸ் வாங்கியிருக்கீங்க, என்ன காரணம்னு? HF கிராஸ் சார் பால் அதிகமாக வரும் சார் ஓரளவுக்கு. இது அதே மாதிரி ஒரு 7வது மாதம் வரைக்கும் நல்ல பால் விடாது கறக்கும் சார். இது அது ரெட்டு வந்து கொஞ்சம் 5-6 மாதம் சனி ஆனதுமே கம்மியாயிடும் சார். அது இதனால அது கொஞ்சம் சேர்த்து வாங்கியிருக்கு சார். சரிங்க சரிங்க, நீங்க முதல்ல சதீஷ் அண்ணன் வந்து கேள்விகள் கேட்டீங்கல்ல, எதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? அது மாட்டை எப்படி பராமரிக்கணும், எப்படி இது பண்ணணும், அதை மாதிரி சார் கேட்டேன். அவர் எல்லாத்துமே தகவல் கரெக்டாக சொன்னார் சார். அவர் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்களா? வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்? வார்த்தைகள் வந்து உச்சரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நான் எப்படி பயன்படுத்த ஃபோனில் தான் சார் கேட்டேன். ஃபோனில் பேசும்போது நல்ல நேர்மையாக நியாயமாக பேசினார் சார். அந்த வார்த்தை தான் சார் இங்கே நான் வந்தேன் ஃபர்ஸ்ட். ஆமாம் சார், வாப்பா நீ வந்து மாடு பாரு, பிடிச்சா வாங்கிக்க, என் பிள்ளை மாரி தான் நம்ம பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல கொடுத்தாரு சார். வந்து பார்த்தா அவர் சொன்னது மாதிரியே மாடு இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் தான் சார் எங்க அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவரு கிட்ட இருக்கிறாரு, பனையில் நல்ல மாடு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சார் இங்க வந்தோம். சரிங்க சார், வந்த மாதிரி பரவாயில்ல சார், மாடு பிடிச்சிருக்கு, பிடிச்ச மாதிரி வாங்கிட்டேன். சரிங்க, இங்க நீங்க ஏற்கனவே இந்த பண்ணையில மாடு வாங்கினவரை கூட்டிட்டு வந்தீங்க, அவர்கிட்ட வந்து நீங்க கேட்டுட்டு தான் இங்க மாடு வாங்கலாமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தீங்க. வாங்கினவர் இது இருக்காரு சார். அவரு தான் ஏற்கனவே வாங்கினாரு. அவரு சொன்னதுக்கு நாங்க வந்தோம் சார். அவருக்கு சொன்னாரு, அவரு எனக்கு சொன்னாரு சார். சரிங்க, மாடு வந்து சரியா இருக்கு, நல்லா இருக்கு சார். சரிங்க, நீங்க என்னென்ன தீவனங்கள்லாம் கொடுப்பீங்க? சார் என்கிட்ட பசுந்தீவனம் அதிகமாக இருக்கு, அந்த மாதிரி வைக்கோல அதிகமாக இருக்குது. அப்புறம் இது மல்லாட்டு புண்ணாக்கு சார், உளுத்தம்பட்டு, துவரம்பட்டு, தவிடு சார், மக்காச்சோளம் அரிசி, கெவுரு எல்லாமே அரிசி அது தனியாக கொஞ்சம் இது வச்சு அது போடுவோம் சார். அவ்வளோதான். சரிங்க, மாடுல வந்து எப்படி பராமரிக்க சொல்லிட்டாரு? என்னென்ன அளவு ஃபீடு கொடுக்கணும், அதை பசுந்தீவனம் அடர்த்தீவனம் எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்களா? அது சொல்லலை சார். அது ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் அனுபவம் நேர்னு மாடு வச்சிருந்தேன் சார். அது நீங்க கேட்டீங்களா ஃபர்ஸ்ட்? அவர்கிட்ட கேட்கல அதனால சொல்லலை சார். சரிங்க சரி, நான் கேட்கல அந்த கேள்வி. நான் வச்சு அனுபவத்தினால சரி நம்ம தேவையில்லைன்ற மாதிரி ஒரு லிட்டர் ஃபீடுக்கு ஒரு 1/2 கிலோ வச்சு கொடுத்தாகணும் சார். ஆமா கரெக்ட். ஆமா சரிங்கண்ணா சரிங்க சரிங்க
சரிங்கண்ணா. புதுசா வாங்குறவங்க இந்த பண்ணையிலிருந்து மாடு வாங்கலாமா எப்படிங்கண்ணா? கண்டிப்பா வாங்கலாம் சார். அவரு ஒன்றும் பெருசா லாபம் அதிகமா வச்சு கேட்கல சார். எப்படி சொல்றீங்க? அவரு வியாபாரி தான் இருக்காரு. இல்ல நம்ம வெளியில சுத்தி பார்க்கும்போது சார் ஒரு தோராயமா ஒரு 60,000 ரூபாய் மாடு விற்கிறவங்க 90,000 ரூபாய் சொல்லுவாங்க சார். அப்படியே குறைச்சு வந்து அப்புறம் 60,000 கொடுப்பாங்க. இவர் சொல்லும் போதே கம்மியா 71,000 தான் சொன்னாரு. கிட்ட கொடுத்துட்டாரு சார். எவ்வளவு கொடுத்தாரு? 67,900 கொடுத்துட்டாரு. 67,900 ரூபாய் கொடுத்துருக்காரு. நான் வியாபாரின்ற வார்த்தையை நான் தவறா உச்சரிக்கணும்னு நினைக்கிறேன். அவரு என்ன சொல்றது? அவரு வியாபாரன்னே சொல்லல சார். வியாபாரின்னு சொல்ல முடியாது சார். விவசாயி மாதிரியே கொடுக்குறாரு சார். ஏன்னா நானே அந்த வார்த்தையை உச்சரிக்கிறேன் இல்லைங்களா, அதுக்காக சொல்றேன். ஏன்னா அவர் பார்த்தா வியாபாரி மாதிரி தெரியாதுங்க. தெரியல சார். அப்படிதானே? ஆமா சார். எனக்கு இது பராமரிக்கிறவங்களுக்கு ஒரு 500 ரூபாயும் எனக்கு ஒரு 500 ரூபாயும் போதுன்றாரு. வாங்கிட்டு வந்த ரேட்டு சொல்லிட்டாரு. ஓப்பனா சொல்லிட்டாரு எல்லாத்தையும். நான் வாங்கிட்டு வந்த ரேட் இவ்வளோ, வண்டி வாடகை இவ்வளோ, பராமரிப்பு பசங்களுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம், எனக்கு ஒரு 500 ரூபாய் வேலை செய்யற பசங்களுக்கு. வேலை செய்யற பசங்களுக்கு அவ்வளோதான் சார். வேற எதுவுமே எனக்கு லாபம் தேவையில்ல. என்னை நம்பி வர விவசாயி நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. இது உங்களுக்கு ஒரு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அதனாலதான் சரி பரவாயில்ல, நம்பிக்கையா இருக்குது, மாட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது, பரவாயில்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்னென்ன கேரண்டி கொடுத்தாருங்க சார்? மடி மட்டும் கேரண்டி கொடுத்தாரு சார். மடிக்கு மட்டும் கேரண்டி. ஏதாவது பால் 12 லிட்டர் 13 லிட்டர் கேரண்டி கொடுத்தாரு. பட் ஆனா நீங்க 15 லிட்டர் பால் கறக்கும்னு சொல்றீங்க. ஆமா சார். மாடு அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இருக்கு சார். ஹெச்எப் கிராஸ் இல்ல சார், கண்டிப்பா கறக்கும். சரிங்க. சரிங்க. மடி மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் சொல்லிருக்காரு. ஆமா சார். ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டாரு. ஆமா சார். சரிங்க. இங்க பண்ணையில நீங்க எத்தனை மணிக்கு காலையில வந்தீங்க? காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தோம் சார். அவர் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாருங்க? அவர் 9 மணிக்கு வரேன்னு சொன்னார். வந்துட்டார். 9 மணிக்கு வந்துட்டாரு. ஏன்னா என்ன எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, அவருக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இல்லைங்களா? ஆமாம் சார். அவருக்கு இன்னும் நிறைய பிஸ்னஸ் இருக்கு, அதுக்காக கேட்குறேங்க. பட் அவர் வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து விலையெல்லாம் சொன்னாங்க. அது வரைக்கும் நீங்கள் மாடு தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? சார் மாடு பார்த்துட்டு இருந்தோம். சாப்பிட்டு வந்து அவர் வந்துட்டார் சார். சொன்ன டைம் வந்துட்டார். நேற்றே ஃபோன் பண்ணேன் சார், காலையில் வந்துருப்பான்னு சொன்னார். அதே மாதிரி வந்துட்டு சார். சரி, வந்த உடனே உங்களுக்கு சரியான ஒரு மதிப்பு கொடுத்தாருங்களா சார்? சரிங்க. சரி சார். வேற எல்லாம் வாங்கினா வேணும்னா வாங்கி இல்லைன்னா போய் நேரம் சொல்லுவாங்க சார். அந்த வார்த்தை வரல சார் அவர்கிட்ட. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிச்சா வாங்கிங்க அப்படின்னு. பட் ஆனால் உங்களுக்கு கைட் பண்ணார். வந்தோடனே கைட் பண்ணார். நல்ல மரியாதை சார். மரியாதை கொடுத்து நல்லபடியாக சொல்லி கொடுத்தாரு. எல்லா மாடு இந்த மாடு இந்த குவாலிட்டி, இது வெய்ய தாங்கும் தாங்காது, இது வதிக்கும், இதுக்கு எல்லாமே சொல்லிட்டாரு சார். சரிங்க. இங்க இருக்கிற மாடுகள் நீங்க பார்த்துட்டு இந்த HF மாடு வாங்கியிருக்கீங்க, மற்ற மாடுகள் எல்லாம் எப்படி இருக்குங்க? அந்த மற்ற மாடுகள் பற்றிய உங்களுடைய ஒரு கருத்துக்கள் என்ன சார்? இதுல எல்லாமே நல்லா இருக்கும் சார். ரெட் டெயில் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. பால் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும்போது ஃபேட் வரவங்க அதை பார்க்கலாம் சார். அதை ஃபேட் எஸ்னஃப்காக அந்த செவல கிராஸ் போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம் சார். சரிங்க. சரி சார். இது எல்லாமே நல்லா இருக்கு சார். மாடு இருக்குதுல இருக்கிற மாடு எல்லாமே நல்லா இருக்கு சார். சரிங்க. இந்த உங்களுக்கு இந்த இந்த HF இதை நீங்க வாங்கிட்டீங்க, இதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் ஒரு மாடு வச்சிருப்பீங்களா? இதை கண்டிப்பா செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதில் எந்த மாடு வாங்கலாம்னு பிளான் பண்ணி? சார் இந்த மாடு வாங்கலாம்னு. இந்த மாடு? ஆமா சார். இந்த மாடு வாங்கலாம் சொல்லி பிளான் பண்ணி. இதுக்கு ஈக்குவலா வரும் சார். இது பாலுங்களா? ஆமா சார். பாலோ ஃபேட் எஸ்எம் கொஞ்சம் கம்மியா வரும், ஆனா இது நல்ல பால் வரும் சார். இதுக்கு ஈக்குவலா 15 லிட்டர் கறக்கு சார் ஒரு நாளைக்கு. இதுதான் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன் அப்புறம் அது வாங்கலைங்க? என்ன காரணம்? என்ன இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரெண்ட்டுங்க? இது கொஞ்சம் HF கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே. அது HFக்காக வாங்கியிருக்கீங்க. HF அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக அதுக்காக வாங்கியிருக்கீங்க. சரிங்க. இது இல்லைன்னா இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு. இது இல்லைன்னா அது வாங்கலான்ற மாதிரி தான் ஆக்சுவலி. அது எவ்வளோ விலை சொன்னாங்க? அது கேட்டிங்களா விலை? ஏதாவது கேட்டேன் சார். ஒரு 70,000 ரூபாய் கிட்ட சொன்னார். கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். 65 ரூபாய் முடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். 65 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆமாம் சார். அது ஒரு என் கணக்கு ஒரு 15 லிட்டர் பால் வரும் சார் ஒரு நாளைக்கு. 65 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு சொன்னாருங்க. பட் அதுக்கு மேலே குறைந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்றத பார்த்தா. ஏன்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லல, அந்த வார்த்தையை உச்சரிக்கல. ஒரு 65 ரூபாய் பண்ணலாம், வந்துக்கிறீங்க பண்ணலாம். சரிங்க. இது வந்து 67,900 நீங்க வாங்கின மாடுங்க சார். ஸோ ஒரு 3 ரூபா அதிகமாக இருக்கு. பேர் இருக்குல்ல சார், குவாலிட்டி இருக்குல்ல, அந்த மாடை கம்பேர் பண்ணி இந்த மாட்டுக்கு ஒரு 3 ரூபா அதிகம். ஆமாம். சரிங்கண்ணே. உங்களுடைய போதுமான தகவல் எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை எனக்காக செலவு பண்ணியிருக்கீங்க. எனக்காக இல்லை, விவசாய யூடியூப் சேனலுக்காக எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய பொன்னாரத்தை வந்து செலவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். புதுசாக வரவங்க இந்த மாட்டு பண்ணையில் வந்து நம்பகத்தன்மையை வாங்கலாமா? மாடு வாங்கலாம் சார். கண்டிப்பாக வாங்கலாம். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே சார். நன்றி.